சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே கேண்டிடேட்டு 4 தொகுதியில் நிற்க முடியும்னு சொல்லி புஷியானந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. 4 தொகுதியில் நிற்க முடியுமா சார்? அவர் அரசியலுக்கு புதியவர். அவருக்கு இந்த அரசியல் சாசன சட்டங்கள் என்ன சொல்லுது, இந்த அரசியலுடைய என்ன இருக்கு, இந்த நாட்டினுடைய நிலைமைகள் என்ன, எதுவுமே தெரியாத ஒரு ஆள் தான் புஷியானந்த். அவருக்கு தெரிந்தவர் யாருன்னா விஜயே தெரியும். விஜயால் உருவாக்கப்பட்ட அந்த மாஸ், அந்த ரசிகர்களை தெரியும். அதனை ஏதோ நடமாடிக்கொண்டே இருக்கிறார். மற்றபடி ஆழ்ந்த அறிவோ ஞானமோ அரசியல் ஞானமோ இல்லாதவர் தான் புஷியானந்த் என்பது அவருடைய இந்த 4 இடத்துல நிற்கலாம் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு. சார் மினிமம் ஒரு தொகுதிக்கு ஒரே கேண்டிடேட் எத்தனை தொகுதியில் சார் நிற்கலாம்? 2 தொகுதியில் தான் நிற்கலாம். 2 தொகுதியில் எல்லாம் ஏற்கனவே நின்றுருக்காங்க. எல்லாருமே ஜெயலலிதா, அதுக்கப்புறம் இந்திரா காந்தியிலேருந்து எல்லாமே 2 தொகுதி தான். அதுக்கு மேலே நிற்க முடியாது. இது மாதிரி புரிதல் பேசும்போது புஷியானந்த் அவர்கள் தொண்டர்கள் முன் எப்படி சார் இருக்கும்? இல்லை, தொண்டர்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு எனக்கு தான் இன்றைக்கி தெரியும். ஏற்கனவே புஷியானந்த் அவர் எப்பவுமே வரும்போது பனையூரில் எப்படி வருவாராம், பின்னாடி கேட்டில் பின்னாடி கேட் தான் போவார். ஏன்னு கேட்டால் வாயை திறந்தா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் விஜய் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை மாட்டி விட்டுட்டாருன்னு அந்த பனையூர் வட்டாரத்தில் சொல்லுவாங்க. அதனால் புஷியானந்துக்கு எதுவுமே தெரியாது என்பது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. சார் இதெல்லாம் தெரிஞ்சவர் சார் விஜய் அவர்கள் கூட வச்சுட்டு இருக்காரு. எப்படி சார் அவங்க அப்பாலாம் என்ன சார் நினைப்பாரு? அவர் சந்திரசேகரே சொல்லியிருக்காரு நிறைய பேட்டியில், தெரியாதனமாக இவனை கொண்டு விஜய் கிட்ட நான் தான்ப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஆனால் இவன் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி எனக்கு தெரியாது. என் பிள்ளைய மடைமாற்றம் பண்ணிட்டான், என் பிள்ளைக்கு சரியான அந்த இது சொல்லாமல் போயிட்டான் அப்படின்னா நிறைய சொன்னார். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் வாங்கினார். அந்த பேச்சு காலங்கள் இருந்தது. ஸோ அதனால் அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதுதான் என்னுடைய கணிப்பு சார். சார் இனிமேல் இவருடைய செயல்பாடு எப்படி சார் இருக்கும் புஷியானந்தோட செயல்பாடு? ஏன்னா இது மாதிரி சொல்லியிருக்காரு, புஷியானந்த் எந்த தொகுதியில் நிற்பார், பாண்டிச்சேரி விட்டு தமிழ்நாட்டில் நிற்பாரா, எப்படி சார்? புஷியானந்த் ரொம்ப வெயிட்டான ஆள் கிடையாது. இப்போ விஜயோட நிழல் எங்கெல்லாம் போதோ அது பின்னாடியே தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஆள் தான். அவருக்கு தனித்தன்மையாக ஒரு சிந்திக்கிற திறமை கிடையாது. அந்த கூட்டங்களையோ எல்லாமே கட்டுக்கோப்பாக வைக்கக்கூடியதோ இல்லை சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் மதிக்கிற அதை தெரிந்தவராக தெரியலை. எனவே விஜய் என்ன சொல்றாரோ அதை செய்வார். விஜயோட ஒரு நிழல் மனிதன். விஜய்க்கு கண் அசைவில் ஒரு செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஏதோ ஒரு நம்பிக்கையை பெற்று இருக்கிறார் விஜயிடம் என்பது தான் இருக்கிறத தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. சார் இவருக்கே ஒன்றும் தெரியலன்னும் போது தொண்டர்களை எப்படி சார் கைட் பண்ணுவார்? அவர் எங்கே கைடு பண்ணார்? கைடு பண்ணி நிறைய பிரச்சனையாக ஆக்கிட்டாரு. தெரியாதுங்களா, அந்த ஒரு லேடி கூட தூத்துக்குடியில் அந்த விஜயோட காரை மறிச்சது, இதுக்கெல்லாம் காரணமே புஷியானந்த் தான். அவருடைய அந்த தவறான அணுகுமுறை, தவறாக சொல்கிறது, அந்நிலை நீ தான் மாவட்ட செயலாளர், நாளிலிருந்து அவர் தான், அப்போ காசு கொடுக்கும்போது இன்னொரு அவர் மாற்றுறது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக விஜயோட பார்வைக்கு போய் கண்டித்து இருப்பார் என்பது என்னுடைய கணிப்பு. நன்றிங்க சார். நன்றி.